வெல்கம் டு முத்துலட்சுமி கதிரேசன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் வறுவல் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் சிக்கனோட 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் அந்த ஆயிலே குக் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். சிக்கன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு தடவை நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகிருச்சு. இப்போ இது கூடவே என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். இந்த எல்லா மசாலாவும் நம்ம சிக்கன் வெந்து அந்த தண்ணியிலே சேர்க்கும் பொழுது சிக்கனோடு சேர்ந்து நல்லா கலந்து காரமும் உப்பும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வத்தல் மஞ்சள் சீரகம் மட்டும் சேர்ந்து ஒரு மசாலா அரைச்சி வச்சுருப்பேன். அந்த மசாலாவில் இருந்து 1/2 டேபிள் ஸ்பூனும் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தடவை உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சிக்கனை வதக்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. அதனால் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை எடுத்து நல்லா தூவி கருவேப்பிலையும் சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி ஆஃப் பண்ணிட்டோம்னா அருமையான டேஸ்டான சிம்பிள் சிக்கன் வறுவல் ரெடி. வாங்க உறவுகளை சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நிறையா இருக்குது. வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.